லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தினமும் நம்ம சேனலில் ஒவ்வொரு வித்தியாசமான வெயிட் லாஸ் ரெசிபிஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் அதே போல் அரிசி இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், இது போலவே இட்லி தோசை செஞ்சு சாப்பிட்லாம். இதை செய்யறதுக்கு பவுலில் நான் 1 டம்ளர் சோளம் எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் 1/2 டம்ளர் வெள்ளை உளுந்து. சோளம்ல அதிகப்படியான புரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், மினரல்ஸ் இருக்குது. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் போட்டு தண்ணி சேர்த்தி 2லிருந்து 3 முறை நல்லா கசக்கி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். பிளட்டில் இருக்கிற கொலஸ்ட்ராலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சோளம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கழுவிட்டு மினிமம் ஒரு 5 மணி நேரமாவது ஊற வைக்கணும். சோளம் ஊறுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். காலையில் ஊற வச்சோம் அப்படின்னா சாயந்தரம் அரைச்சி அடுத்த நாள் டிஃபன் செய்யறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் சாயங்காலம் வரைக்கும் ஊற வச்சுருக்கேன். இப்போ சோளம், உளுந்து, வெந்தயம் இது 3மே நல்லா ஊறி வந்திருக்கு. இதை தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இந்த மாவை ரெடி பண்ணுறதுக்கு அரிசி எதுவுமே நம்ம சேர்த்தலை. ஆனாலும் பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டாக மாவு அரைப்பட்டு வந்திருக்கு. இதில் தேவையான அளவுக்கு இந்துப்பு போட்டு கையை வச்சு நல்லா கலந்துட்டுக்கலாம். லைட்டாக பீட் பண்ணது போல் நல்லா கலந்துட்டுட்டீங்க அப்படின்னா மாவு அடுத்த நாள் காலையிலங்கும்போது நல்லா புளிச்சு வந்திருக்கும். நைட்டு அரைச்சி வச்சுருக்கோம். நீ அடுத்த நாள் காலைக்கு டிஃபன் செஞ்சுக்கலாம். கடாயில் 10 சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்திக்கலாம். 10லிருந்து 15 பூண்டு, 3 நார்மல் சைஸ் பச்சை மிளகா 4 கீத்தல் போட்டது, 1 நார்மல் சைஸ் உருளைக்கிழங்கு, 3 நார்மல் சைஸ் தக்காளி, இது கூடவே 1/4 கிலோ கத்திரிக்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். ஸோ இது எல்லாமே நம்ம சேர்த்தும் போதே தெரிஞ்சிருப்பீங்க என்ன சைட் டிஷ் ரெடி பண்ண போகிறோன்னு. கத்திரிக்காய் கொஜ்ஜி தான் ரெடி பண்ண போகிறோம். இதில் தேவையான அளவுக்கு கல்லுப்பும் காய் எல்லாமே முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஸ்டவ் டாப்பில் வச்சு ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டு வேகிறதுக்கு வைக்க போகிறோம். நான் கடாயிலே தான் வேக வைக்க போகிறேன். நீங்கள் குக்கரில் வேணாலும் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சோளம் மாவு காலையில் பார்த்தோம்னா நல்லா சூப்பராக புளிச்சு வந்திருக்கு. பாருங்கள், அரிசி மாவு நம்ம எப்படி ரெடி பண்ணால் புளிச்சு வருமோ அதே போல் புளிச்சு வந்திருக்கு. இதை கரண்டி வச்சு நல்லா ஒரு முறை கலந்துட்டுக்கோங்க. கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க கரெக்டான பதத்தில் இருக்கான்னு. இட்லி பிளேட்டோட குழியில் எல்லாமே கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுட்டு ஒவ்வொரு குழியோட 3/4 அளவுக்கு மட்டும் நான் மாவு ஊற்றிக்கிறேன். இந்த சோளம் மாவில் இப்போது இட்லி வேக வச்சு எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வருதுன்னு பார்த்துருவோம். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. 1/2 hour ஆயிடுச்சு. கத்திரிக்காய், உருளைக்கிழங்குலாம் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு இதுவுமே ஃப்ளேம் ஆஃப் பண்ணி வச்சுருவோம். ஒரு 50% நல்லாவே சூடு ஆறட்டும். சூட்டோடவே நம்மளால் கடைய முடியாது. இப்போ நல்லாவே சூடு ஆறி இருக்கு. நான் பொட்டேட்டோ மேஷர் வச்சு இது போல் மேஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்ககிட்ட இது போல் பொட்டேட்டோ மேஷர் இல்லை அப்படின்னா மிக்சியில் போட்டுட்டு பல்ஸ் மோடில் மேஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா 1க்கு 2 மேஷாக இருக்குது அப்படின்னா தான் கத்திரிக்காய் கொஜ்ஜு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா கசந்தது போல் ஆகிடும். கத்திரிக்காய் கொஜ்ஜு கடைஞ்ச உடனே தாளிச்சிடலாம். இன்னொரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை இது 3மே நல்லா பொரிய விட்டுடலாம். இதில் கடைஞ்சி வச்சுருந்த கத்திரிக்காய் கொஜ்ஜை போட்டுடலாம்.
கத்திரிக்காய் கொஜ்ஜு நல்லா கெட்டியாக இருக்குது. இது ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாத பதத்துக்கு இருக்கணும். அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இது போல் கலந்துட்டுக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்திக்கலாம். இது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். சாம்பார் பொடி கட்டி இல்லாமல் கொஜ்ஜியோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கணும். இனி கொஜ்ஜி நல்லா ஒரு கொதி வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணாவே போதும். ஏன்னா ஏற்கனவே வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். இந்த ஸ்டேஜில் வேக வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. கடைசியாக இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுடலாம் கொத்தமல்லி. அவ்வளோதான் பாருங்கள். இதை நல்லா கலந்துட்டுட்டு கொஜ்ஜியுமே மேலே நல்லா பபிள்ஸாக வருது. இதை இனி நல்லா ஓரளவுக்கு சூடு பண்ணிவிட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இட்லி தோசைக்கெல்லாம் நல்லா சூப்பராக டேஸ்டியான கத்திரிக்காய் கொஜ்ஜு ரெடி ஆயிடுச்சு. இனி அதே சோள மாவில் நான் உங்களுக்கு ஒரு தோசை ஊற்றி காமிக்கிறேன். எந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுப்பாக வருதுங்கிறத பாருங்கள். எப்பவும் தோசை போடுறது போலவே பேனில் தோசை போட்டாச்சு. இதில் கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஃப்ளேமை ஆனில் வச்சு தான் நான் இந்த தோசையை வேக வச்சு எடுக்க போகிறேன். ஒரு பக்கமாக நல்லா மொருகினதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டோம்னா பாருங்கள், நல்லா மொறுன்னு சோளம் தோசை அரிசி இல்லாமல் ரெடி பண்ணிட்டோம். எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதே டைமில் இட்லியும் நல்லா வெந்து வந்திருக்கு. ஸ்பூனை வச்சு இப்படி டீமோல்ட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அரிசி மாவு இட்லிக்கும் இந்த சோளம் இட்லிக்கும் வித்தியாசமே தெரியல. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காய் கொஜ்ஜியோட சர்வ் பண்ணலாம். நம்மளும் சாப்பிட்லாம். நல்ல ஹெல்த்தியான ஒரு டிஃபன். இந்த இட்லி நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. நீங்களும் இதே போல் மாவு ரெடி பண்ணி இட்லி தோசை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். வெயிட் மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க, இல்லை டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ் ரைஸே நான் எடுத்துக்க முடியாது, ஆனால் என்ன உணவு சாப்பிட்லாம் அப்படிங்கிறவங்களுக்கு இது சூப்பரான டிஃபன் ரெசிபியாக இருக்கும்.